ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெதுவடை மோர் குழம்பு இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்து 100 கிராம் எடுத்து 1 மணி நேரம் ஊற வைங்க. மெதுவடைக்கு மாவு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது சேர்த்துட்டு டொமேட்டோ போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னே நல்லா கூல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச பச்சரிசியை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். 1 கோடி சைஸில் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அரைச்சது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் பண்ணுங்கள். மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நல்லா கூல் பண்ணிக்கோங்க. மெதுவடைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகு சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட் பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் தொட்டுட்டு வடை போடுங்க. இது மாதிரி எல்லா பேட்சும் போட்டுருங்க. அப்படின்னு தெரியும்ல. திருப்பி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. இது மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. குழம்பு நல்லா கூல் ஆயிடுச்சு. இது சேர்த்துட தயிர் ஊற்றிக்கோங்க. 1/2 லிட்டர் தயிர். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வடை போட்டுக்கோங்க. வடை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஊற விடுங்க. 1/2 அன் ஹவர் ஊற விடுங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. மஷ்ரூம் தொக்கு செய்யலாமா? கடாயில் கடுகு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
கிரைண்ட் பண்ணதுக்கு இஞ்சி பூண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கிரைண்ட் பண்ண இஞ்சி பூண்டு தக்காளி போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றாமையே எத்தனை தண்ணி வந்துருக்கு பாருங்கள். தண்ணி ஊற்றாமையே இவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். அதனால் தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. சாட்டர்டே ஸ்பெஷல் சாப்பாடு பார்த்துடலாமா? சூடாட சாதம், மெதுவடை மோர் குழம்பு, காளான் தொக்கு, மெருவடை ரசம். வாங்க சாப்பிடலாம்.